வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடவுளாக பிறந்தாலும் கிருஷ்ணருக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்ததுன்னு நம்ம பார்க்க போகிறோம். மகாபாரதத்தில் கர்ணனும் கிருஷ்ணரும் பேசிக்கிறாங்க. அப்போ கர்ணன் சொல்கிறாரு, நான் சத்திரியன் இல்லை, அதனால் எனக்கு துரோணாச்சாரியார் கல்வி கற்றுக் கொடுக்கல, இது என்னோட தவறா. பரசுராமர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, ஆனால் நான் சத்திரியன் இல்லைன்னு சொல்லிட்டு படித்த எல்லாத்தையும் மறக்க சாபம் கொடுத்தாரு, இது என்னோட தவறா. ஒரு பசுவை நான் தெரியாதனமாக கொன்னுட்டேன், அது உரிமையாளர் எனக்கு சாபம் கொடுத்துட்டாரு, இது என்னோட தவறா. திரௌபதி சுயம்பரத்தில் நான் தேரோட்டியோட மகன்றதுக்காக என்னை அவமானப்படுத்தினாங்க, இது என்னோட தவறா. குந்தி மற்ற எல்லா மகன்களையும் காப்பாற்ற என்ன தேடி வந்தாங்க, நானும் அவங்களோட மகன்னா கூட என்ன அவங்க போர்லேருந்து காப்பாற்ற முயற்சிக்கலை. துரியோதனோட அன்பு கிடைச்சதுனால நான் அவர் பக்கம் நின்றுட்டேன், இது என்ன தப்பு இருக்குது கிருஷ்ணா அப்படின்னு கேட்டாராம். கர்ணன் சொன்னாரா, நீ அது பரவாயில்லப்பா, இப்போ தான் கஷ்டப்படுற, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கேன். நான் பிறந்தவொடனே என்னை தாய்கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க. சிறு வயதுலே வால், ரதம், வில், அம்பு இதெல்லாம் இருச்சுல நீ கேள்விப்பட்டிருப்பேன். ஆனால் நான் மாட்டுக்கொட்டாவில் தான் நான் பிறந்தேனே. என்னை சின்ன வயசுலேயே கொல்றதுக்காக பல முயற்சிகள் நடந்தது. சரியான கல்வியும் இல்லை, இராணுவ பயிற்சியும் இல்லை. நீ எனக்கு விரும்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை. ஆனால் நான் கொடியவங்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். துரியோதனன் போரில் வெற்றி பெற்றால் அவனுக்கு நிறைய பொருள், நாடு, சேனை, கௌரவம் கிடைச்சிருக்கும். ஆனால் நான் பஞ்சபாண்டவரோட தான் சேர்ந்து யுத்தம் செஞ்சேன், எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லு. கர்ணன் தான் இந்த போருக்கு காரணம்னு குற்றச்சாட்டு மட்டுமே கிடைச்சிது. கர்ணா, உன்னை நினச்சிக்கோ, ஒருத்தர் வாழ்க்கையிலையும் நிறைய சவால்கள் இருக்குது. வாழ்க்கை எப்பவுமே எளிதாகவும் இலகுவாகவும் இருக்காது. மனசாட்சிப்படி, தர்மத்துப்படி நடக்கிறது தான் நல்லது. எத்தனை முறை வீழ்ச்சி அடையணும் இதெல்லாம் நீ நினைக்காத. எத்தனை முறை வீழ்ச்சி அடைஞ்சாலும் மீண்டு எழுந்து புதுத்தெம்போடு இருக்கிறோம், அதை தான் நீ நினைக்கணும். வண்ணத்து பூச்சிக்கு தான் உடலில் வண்ணங்கள் இருக்கிறது தெரியுதில்லை. அதுபோல் மனுஷனோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குதுன்னு மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்பவுமே உன்னை நினைவில் வச்சுக்கோ கர்ணா. ஒரு பாதை சில நேரங்களில் கரடு முரடாக இருக்கும், அதை கடக்கிறதுக்கு நம்ம கஷ்டம்தான், ஆனாலும் கடந்து போகிறது தான் நல்லது.